டி வந்து ரிசர்வேஷன் ரிலேட்டடானது. எஸ்சி, எஸ்டி பாப்புலேஷனுக்கு வந்து அவங்க வந்து மக்கள் தொகை ஏத்த மாரி ரிசர்வேஷன் கண்டிப்பா குடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுல வந்து 1/3 ஆஃப் வந்து அதுல வந்து உமன்ஸ் வந்து குடுத்துருக்கணும். இன்க்ளூடிங் எஸ்சி அண்ட் எஸ்டிலும் சரி, நார்மலாவும் சரி 3ல ஒரு பேர் வந்து உமன் வந்து ரெப்ரசன்டேட்டிவா இருக்கணும் பஞ்சாயத்துல. 1/3 ஆஃப் சேர்பர்சன் போஸ்ட்டும் வந்து உமனுக்கு வந்து ரிசர்வேஷன் தந்திருக்காங்க. ரிசர்வேஷன் வந்து ரொட்டேஷனல் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணியிருப்பாங்க. எஸ்சி அண்ட் எஸ்டி ரிசர்வேஷன் வந்து ஆர்டிகல் 334ஓட லிங்க் பண்ணியிருப்பாங்க. அதே பேக்வர்ட் கிளாஸ்க்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்கணுமா அப்படின்றத வந்து ஸ்டேட் அந்த மாநிலத்தில் இருக்கிற சட்டமன்றம் தான் டிசைட் பண்ணும். பார்லிமெண்ட்டோ கான்ஸ்டியூஷனோ எதுவும் வந்து சொல்லலை. தென் ஆர்டிகல் 243E டூரேஷன் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் தெரிஞ்சுக்கலாமா? பஞ்சாயத்து ராஜோட டென்யூர் வந்து 5 இயர்ஸ் தான். எலெக்ஷன் வந்து அவங்க டென்யூர் முடியறதுக்கு முன்னாடியே வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் 6 மாதத்துல வந்து டிசால்வ் ஆச்சுன்னா எலெக்ஷன் வந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே வைக்கணும். 1 இயரில் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால வந்து அந்த எலெக்ட் பண்ண வந்து கலைச்சிட்டாங்கனாலும் அடுத்த 6 மாதத்துக்குள்ளே புது எலெக்ஷன் வச்சிடணும். பஞ்சாயத்து வந்து 5 இயர்ஸ்க்கு பியாண்ட் வந்து கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் ஆர்டிகல் 243F டிஸ்குவாலிஃபிகேஷன் அது ரிலேட்டானது. டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் வந்து லா மூலமாக கிரியேட் பண்ணுறது. பஞ்சாயத்து மெம்பர் ஆகணும்னா மினிமம் வந்து 21 வயசாவது இருக்கணும். டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து ஸ்டேட் அத்தாரிட்டி தான் டிசைட் பண்ணுவாங்க. ஆர்டிகல் 243G பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இது வந்து நம்ம இன்டர்வியூவில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? பஞ்சாயத்து வந்து எது மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட்டாக வந்து ஆக்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். இதில் வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் பிளான்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இவங்க வந்து 11th ஷெடியூலில் இருக்கிற ஸ்கீம்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. சப்போஸ் இன்டர்வியூவில் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம 11th ஷெடியூலை பேஸ் பண்ணி இந்தந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க பஞ்சாயத்துன்னு சொன்னால் இன்னும் வந்து ஒரு போனஸாக இருக்கும். ஓகேங்களா? தென் ஆர்டிகல் 243H ஃபினான்ஷியல்ஸ் பார்க்கலாம். பஞ்சாயத்து வந்து மே டேக்ஸ் வந்து டியூட்டிஸ், டோல்ஸ், ஃபீஸ் எல்லாம் வந்து லெவி பண்ணுறதுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸ்டேட் அசோசினேஷன் டேக்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க. இது வந்து கிராண்ட்ஸ் இன் எய்ட் ஃப்ரம் ஸ்டேட் வந்து வாங்குறதுக்கும் எலிஜிபிளான ஒன்று தான். செப்பரேட்டாக வந்து பஞ்சாயத்து ஃபண்ட்ஸும் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். தென் ஆர்டிகல் 243I ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து கிரியேட் பண்ணுறது. இது வந்து ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ஒரு டைம் கிரியேட் பண்ணணும். இதுதான் வந்து பஞ்சாயத்து வந்து எவ்வளோ ஃபினான்ஷியல் பொசிஷன் தரலாம், கிராண்ட்ஸ் தரலாம், டேக்ஸ் அலோகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்னுடைய ரிப்போர்ட் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ்க்கு வந்து கொடுக்குற இருக்கும். தென் ஆர்டிகல் 243J ஆடிட் பண்ணுறது ரிலேட்டடாக ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொவைட் ஃபார் மெயின்டெனன்ஸ் அண்ட் ஆடிட் ஆஃப் பஞ்சாயத்து அக்கௌண்ட். தென் 243K எலெக்ஷன் ரிலேட்டடானது. எலெக்ஷன் யார் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா கவர்னர். ரிமூவல் வந்து எது மாதிரி